சக்தி மசாலா ப்ராடக்ட்ஸ். இந்த சக்தி மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட். இதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா இருக்கும். நம்ம ரேட் பாத்தீங்கன்னா 14 rupees தான். 14 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். எங்க வீட்டுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அந்த ஐட்டம்ஸை பார்த்து அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஓகேனா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் உள்ள வரும். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 180 கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. ஆமா, வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா 90 rupees இது. ஆமா, இது நீங்க 5 கிலோ 10 கிலோ எடுக்கும் போதுன்னா ஒவ்வொரு பருப்பு 5 ரூபா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்கன்னா 140 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 140. ஆமா, செகண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 125 அந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். நம்ம பிராண்டிங்ல வந்துரும். நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பிராண்டிங்ல பண்ணி கொடுத்துடலாம். இது போக உங்க பிராண்டிங்ல கடைக்காரங்க எங்க பிராண்டிங் எனக்கு வேணும்னு கேட்டாலும் கடைக்காரங்க. இது வந்து ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்காக எடுக்கிறது. இது வந்து ஹோட்டலுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பா வந்து 240 தான். 5 கிலோ 5 rupees இது. இது நாங்க அப்படியே ஒரு சரமா கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 40 rupees தான் வரும். 4 ரூபாய் தான் வரும். இது கடைக்கார நம்பர் சொல்லுவாங்க. 18 நம்பர் சைஸ் இருக்கு. அதுல நிறைய சைஸஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 700 தான். கிலோவே 700. அது 275 ரேட். பட் ஆனா இவங்க கிட்ட உங்களுக்கு இதோட ரேட் 130 தான். நீங்க கடைக்காரங்களுக்காக 75 rupees போட்டுருப்போம். பட் எங்க ரேட் பாத்தீங்கன்னா 18 rupees. 18 ரூபாய் எங்க ரேட். ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் vlog. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னாக்கா ப்ரொவிஷன்ஸ் காட்டுங்க, அதாவது எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்கு கம்மி விலையில இருக்க இடம் காட்டுங்க. நீங்கள் அதுக்காக நான் வந்திருக்க இடம் தான் பாரிஸில். இது வந்து முத்து அண்ட் கோ. இவங்க வந்து ரொம்ப பழமையான ஆளுங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கு உள்ளே வந்தீங்கன்னா இந்த கடை வரும். இதோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு அடிக்கடி தாராளமாக நிறைய வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணுறதோ, கமெண்ட் பண்ணுறதோ, ஷேர் பண்ணுறதோ இதெல்லாம் கஞ்சத்தனம் காட்டவே காட்டாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைபுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ தேடி 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 உங்களுக்காக கொண்டு வரோம். உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் இன்னும் வீடியோவை பார்த்ததும் போகிறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கும். நம்மளோட சோஷியல் பிளாட்ஃபார்மாக இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை யாராவது வந்து நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு ஃபஸ்ட் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும், வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும்னா அதுவும் எனக்கு காட்டுங்க. சரிங்களா? இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வாங்க வாங்க வாங்க. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடி டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல்லேருந்து வரோம். உங்க ரெகுலர் கஸ்டமர் நாங்க. இருந்தாலும் அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி, நம்மளோட டைமிங், நம்ம யாரு என்ன இதெல்லாம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ முத்து அண்ட் கோ இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து இதுல ஒரு 35 years எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஹோல்சேலா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2010 வந்து நம்ம தனியா கடை வச்சு இதை ஒரு 12 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கொரோனால பிசினஸ் டேக் ஓவர் பண்றதுக்காக ஐ கேம் பேக். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு 7 years பிசினஸ் இருக்கேன். ஸோ கூட இருந்து அப்பா கூட இருந்து இப்போ நான் டேக் ஓவர் பண்ணி அப்பா பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். அப்பாவோட பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணுங்க. யங் ஜெனரேஷன் எடுத்து பண்ண ரொம்ப சந்தோஷம். ஸோ பிசினஸ்க்காக நம்ம படிச்சது எல்லாமே. ஸோ அதனால இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ லைக் பேசிக் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கஸ்டமர் நமக்கு மண்ணடி பார்த்துருப்பீங்க. மண்ணடியில் ஹோட்டல்ஸ் நிறைய ஹோட்டல்ஸ் நம்ம சப்ளை பண்றோம். உள்ள ஆர்டெக்ஸா இருக்கட்டும், உள்ள மலேசியன்ஸ் எல்லாமே நம்ம பண்றோம். இது போக ஒரு டைம் நம்ம சாய் கிங்ஸ் சப்ளை பண்றோம், ஸ்பைசஸ். ஸோ இது போக எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைக் ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம். லைக் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம். அது போக ஹோட்டல்ஸ் எங்க இருந்தாலுமே லாரி ஷெட் மூலியமா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது போக வந்து நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பந்து பிடிக்கிறோம். ஸோ வந்து புதுசா வந்து நம்ம பின்னாடி பாத்துருப்பீங்க பந்து ஏர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 800 rupees இது. ஸோ இந்த பந்து பாத்தீங்கன்னா 50 items வந்துடும். இது வந்து மந்த்லி பண்டு 800 மாசம் கட்டணும். இது கேட்டீங்கன்னா தீபாவளி அப்போ நமக்கு இந்த பொருள் எல்லாமே கொடுக்கும். தீபாவளி பண்டு ரெடி பண்றோம். இதுல வந்து
gift items எல்லாமே நம்ம எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நம்ம சக்தி மசாலா டீலர்ஷிப் எடுத்துருக்கோம். ஆச்சி மசாலா எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட். காலையில 5 மணிக்கு கடை ஓபன் பண்றோம். 5 மணிக்கு கடை ஓபன் பண்றோம். மேக்ஸிமம் ஹோட்டல் கஸ்டமர்ஸ், ரீட்டைல் கஸ்டமர்ஸ் எடுக்க மாட்டோம். காலையில ஹோட்டல் கஸ்டமர்ஸ் அண்ட் கடை கஸ்டமர்ஸ், சின்ன சின்ன கடைகள் வந்து அவங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த ரேட் நம்ம கொடுக்குறோம். சோ வந்து அதுல இருந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா சக்தி மட்டாஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா எம்ஆர்பிக்கு எங்களுக்கு அந்த ரேட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 30 ரூபா, மோர் தென் 50% நம்ம ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் எம்ஆர்பில இருந்து. லீவ்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எந்த வாரம் காலையில 5 மணில இருந்து மினிமம் 10 o'clock வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கும். எனி ஹாலிடேஸ் எக்ஸப்ட் அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும். மத்த எல்லா டேஸ்மே நம்ம காலையில மினிமம் 5 to 10 நம்ம ஷாப். சண்டேஸ் வந்து 5 to 2 o'clock வரைக்கும் இருக்கும். சரி, இப்ப ப்ராடக்ட்ட பார்க்க போலாமா? ஓகே, யா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இது பாத்தீங்கன்னா சக்தி மசாலா ப்ராடக்ட்ஸ். இந்த சக்தி மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட். இதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா இருக்கும். நம்ம ரேட் பாத்தீங்கன்னா 14 rupees தான். 14 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். இதுவே நம்ம சரமா எடுக்கும் போது மொத்தமா வந்து 13 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 13 ரூபாய் அப்படியே பாதிக்கு கீழ கம்மியா இருக்கும். 50% மேலயே இருக்கும் நம்ம. சோ இது எல்லாமே சோ இது எல்லாமே ஃபுல்லா கொடுக்குறோம். இதுல இருந்து பருப்பு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஹோல்சேலா எங்க சீப்பா நேரா மில்ல இருந்து எடுக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மில்ல இருந்து எடுக்கிறோம். வீட்டுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அந்த ஐட்டம்ஸை பார்த்து அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஓகேனா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் உள்ள வரும். அப்படி ஒன்ஸ் இல்லனா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம செக் பண்றோம். சரி, இந்த தோரம்பருப்பு என்ன விலை? தோரம்பருப்பு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 180 கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. ஆமா, வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு. இதுவே 5 கிலோ 10 கிலோ எடுத்தாங்கன்னா அதுலயே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறலாம். அது ரேட் வேறயா இருக்கும். அது வேற டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். மூட்டை எடுத்தாங்கன்னா இன்னொரு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். சோ இது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 90 rupees இது. ஆமா, இது நீங்க 5 கிலோ 10 கிலோ எடுக்கும் போதுனா ஒவ்வொரு பருப்பு 5 ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துறோம். அதாவது லாட்டா எடுக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகும். இது வந்து டெய்லி பேசிஸ்ல ரேட் ஆகுமா எப்படி ஆகும்? இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் மார்க்கெட். பட் இப்போதைக்கு நாங்க பேசிக்கா நாங்க எடுத்து வச்சிரோம் எல்லாமே. சோ அதனால பெருசா வந்து இன்னைக்கு அது 120 அது அதுல செகண்ட் குவாலிட்டி இருக்கு. அது ஹோட்டல் ஐட்டம்ஸ். ஓகே, இது உளுந்து வந்து பாத்தீங்கன்னா 140 இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 140. ஆமா, செகண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 125 அந்த மாதிரி நம்ம கொடுத்துறலாம். ஓகே ஓகே. இது கடலை பருப்பு இன்னைக்கு ரேட் 110 இது. 110. ஆமா, சக்கரை பாத்தீங்கன்னா 43 rupees தான். சக்கரை ஒயிட் 43 rupees. இதுல நீங்க உங்களுக்கு பேக் பண்ணி வேணும் அப்படினா கூட நம்ம எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்டிங்லயே பண்றோம். இது எல்லாமே நம்ம பிராண்டிங்லயே வந்துரும். நீங்க என்ன கேட்டாலும் நம்ம பிராண்டிங்ல பண்ணி கொடுத்தலாம். இது போக உங்க பிராண்டிங்ல கடைக்காரங்க எங்க பிராண்டிங்ல எனக்கு வேணும்னு கேட்டாலும் கடைக்காரங்க நாங்க பண்ணி கொடுக்குறோம். நாங்க மேல மிஷின் இருக்கு. மிஷின் போட்டு அவங்க பேக்கிங் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே நாங்க அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுமா? கவருக்கு மட்டும் சார்ஜஸ் வரும். ஓகே ஓகே, ஃபைன். சோ இது போக எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசீர்வாத் ஐட்டம்ஸ். இதான் இஞ்சி பூண்டா? ஆமா, இது இஞ்சி பூண்டு. இது வந்து ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்காக எடுக்கிறது. இது வந்து ஹோட்டலுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பா எவ்வளவு பெருசு? இந்த டப்பா வந்து 240 தான். 240 5 கிலோவே 240 தான். சோ பூண்டு விக்கிற விலைக்கு வந்து இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பூண்டு 420 460 பாத்த மாதிரி இருக்குது. ஆமா, இது வந்து ஹோட்டலுக்காக ஸ்பெஷலா கொடுக்குறது. சோ அதனால தனியா இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் போல. இது 240 ரூபாய் இவ்ளோ. இது பக்கத்துல ஆச்சி மசாலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் தரும், 10 ரூபாய் தரும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாக் கேட்டாலும் இருக்கும். ஆச்சி மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் ரேட். ஆமா, இது வந்து 5 rupees இது. இது நாங்க அப்படியே ஒரு சரமா கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 40 rupees தான் வரும். 4 ரூபாய் தான் வரும். 4 ரூபாய் தான் கடைக்காரங்க வாங்கிட்டு போயிட்டு 5 ரூபாய்க்கு விப்பாங்க. இப்போ இந்த குட்டி குட்டி கடைங்கள அவங்க 5 ரூபாய்க்கு விக்கிற மாதிரி இருக்கும். நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய் 4 ரூபாய் அசலுக்கே கொடுத்துருவோம். சோ அந்த ரேட் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு லாபமே இருக்காதா? நான் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்றனால எங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ்ல வாங்கி நான் கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துறது. ஓகே ஓகே. சோ இது போக நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஓன் பிராண்டிங் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பளம் இதெல்லாம் கல்யாண அப்பளம் சொல்லுவாங்க. கல்யாண அப்பளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்காகவே ஸ்பெஷலா கொடுக்குறது. பிளஸ் கல்யாண டைம்ல நல்லா பெருசா ஆர்டர்ஸ் நிறைய போகும். டெய்லி மினிமம் ஒரு 30 kg நாங்க விக்கிறோம். இது மினிமம் டெய்லி ஹோட்டல்ஸ்க்கு 10 கிலோ 15 கிலோ எடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு பேக் எவ்வளவு ரேட்? இது வந்து 75 rupees தான். 75 ரூபாய் அரை கிலோ. எத்தனை இருக்கும்? இதுல வந்து ஒரு 80 to 85 இருக்கும். 85 இருக்கும். 85 பீசஸ் 75 rupees தான். ஓகே. இது உங்களது ஓன் பிராண்ட்? ஆமா, ஓன் பிராண்ட். மதுரையில இருந்து வர வைக்கிறோம். கஸ்டமர் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. இது எவ்வளவு பேக்? 70 rupees அது. இது 70 ரூபாவா? ஓகே. ஆனா அதோட எம்ஆர்பி வந்து 8 கிட்ட வரும். 8 கிட்ட வரும். சோ ஒரு வித எல்லாமே வந்து எம்ஆர்பி நாங்க பாக்குறதே கிடையாது. எம்ஆர்பி எங்க ஹோல்சேல் ரேட். ஒரு கஸ்டமர்ஸ் கடைக்காரங்க என்ன வாங்குறாங்களோ அதே தான் நாங்க கொடுக்குறோம். கடைக்காரங்க வந்து 5 கிலோ 10 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கும்போது இன்னும் 2 ரூபா மட்டும் நாங்க கம்மி பண்ணி கொடுப்போம். அதே ரீட்டைல் கஸ்டமர் நிறைய பேர் வந்து உளுந்து வந்து எங்க வீட்டுக்கிட்டே 140 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் தட் இந்த குவாலிட்டி நான் ஒரு 7 வருஷமா அந்த குவாலிட்டி விற்கிறேன். காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு கஸ்டமர்ஸ் ரெகுலரா இருக்காங்க இந்த உளுந்துக்காக. காஞ்சிபுரத்துல இருந்து 5 கிலோ வந்து வாங்கிட்டு போவாங்க வாரம் வரும். இது போக என்னைக்காவது மூட்டையை கேட்பாங்க, மூட்டை அமுச்சு விட்டுருவோம். மூட்டையாவும் கொடுப்பீங்க? மூட்டையாவும் கொடுப்போம். மூட்டையா கொடுக்கும்போது ஹோல்சேல் மொத்தம் மூட்டை ரேட் அப்படியே கொடுத்துருவோம். ஓகே. இது மூட்டை இப்போ ஊத்த மரப்பு மூட்டையா எடுக்கறதா எவ்வளவு வரும்? மூட்டையா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 123 கொடுத்துடலாம். 123. அது எத்தனை கேஜி இருக்கும்? 50 kg மூட்டையா? 50 kg. ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்கு. ஹோட்டல் ஐட்டம்ஸ்க்கு. ஓகே, ஃபைன்.
இந்த குறுமிளகெல்லாம் என்ன ரேட்டு? மிளகு வந்து பாத்தீங்கன்னா மிளகு தம்பி மிளகு பாத்தீங்கன்னா இது வந்து 18 நம்பர் சொல்லுவாங்க. 18 நம்பர் சைஸ் இருக்கு, அதுல நிறைய சைஸஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 700 தான் கிலோவே. கேஜி 700. அது இந்த 18 நம்பர் இருக்கிறது வந்து கிலோவே உங்களுக்கு 700 தான் கேஜி. அப்ப மார்க்கெட்ல என்ன விலையில போகுது? நாங்க குடுக்குறோம், நாங்க 700 குடுக்குறோம், எடுத்துட்டு போய் 780 800 அவங்க வைக்கிறதா ரேட். அவங்க சோ நம்ம இது வந்து நம்ம ஹோல்சேல்ல குடுக்கறனால மூட்டையா வாங்கி அப்படியே பேக் பண்ணி கஸ்டமருக்கு அப்படியே கொடுக்குறீங்க. ஓகே. இதுல என்ன ஒரு 5 கிலோ 10 கிலோ எடுத்தாலும் அதுல ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அந்த மாதிரி இந்த வேர்க்கடலை வந்து இது வந்து வறுத்த வேர்க்கடலை. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட். இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ½ kg பாக்கெட். ½ kg படி 75 rupees தான். 75 தான். ஓகே. இது வந்து இந்த சாட் கடைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் சட்னி அரைக்கிறதுக்கு நிறைய வாங்கி ரெகுலரா நம்ம சவுகார்பேட் கிட்டே இருக்கன்றனால நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் நிறைய டிமாண்ட் இது இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஓகே. சோ இந்த மாதிரி சாஷேவும் இருக்கு உங்களுக்கு and இது மாதிரி லூஸ் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாம் ஃபுல்லா சக்தி மசாலா ஐட்டம் தான். எல்லாமே ஹோட்டல் சக்தி தான். இது போக ½ kg பாக்கெட்ஸ் இருக்கும். இது வந்து ஃபுல்லா ஹோட்டல் பேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து MRP பாருங்க. MRP உங்களுக்கு வந்து 157 இருக்கும். சோ எங்க ரேட் பாத்தீங்கன்னா 70 rupees ஆ இருக்கு. என்னது 70 ரூபாவா? 157 ரூபாய் போட்டுருக்குது வெறும் 70 ரூபாய் தானே. அப்ப வாங்கவே தேவை, இப்படியே கொண்டு போய் பண்ணிக்கலாம்ல. சோ அந்த மாதிரி வந்து நாங்க MRP எங்க ரேட் பயங்கரமா டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப மிளகுங்க அடுத்து மிளகு பாப்போம். இல்ல இந்த ரெட் மிளகாய் தூள், சில்லி பவுடர், இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். சில்லி பவுடர் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இத சொல்லியா லைக் 130 rupees தான் பாக்கெட். பட் MRP பாத்தீங்கன்னா 275 இருக்கும் உங்களுக்கு. 275 ரேட். பட் ஆனா இவங்க கிட்ட உங்களுக்கு இதோட ரேட் 130 தான். நீங்க குட்டி குட்டி கடை வச்சிருக்கீங்க இல்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, அப்படி ஃபுட் செயின் பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும் இந்த பிளேஸ். ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்குது இல்லையா? இது வந்து கஸ்டமர்ஸ்க்காக குட்டி குட்டி 50 கிராம் பேக்கிங் பண்றது. ஜீரகமா? ஆமா, ஜீரகம் எங்க ஓன் பிராண்டிங்ல பண்ணிடுவோம். இது MRP கடைக்காரங்களுக்காக 75 rupees போட்டுருப்போம். பட் எங்க ரேட் பாத்தீங்கன்னா 18 rupees. 18 ரூபாய். 18 ரூபாய் எங்க ரேட். நம்ம கடை வச்சலாம் போல. ஆமா, சீரகம் கடை வச்சலாம் போல. இது 75 ரூபான்றது வந்து நீங்க 12 ரூபாய் கொடுக்குறீங்க. 18 தானே சொன்னீங்க? 18 ரூபாய் கொடுக்கும்போது என்ன லாபம் தானே? ஓகே ஃபைன். அப்ப இது வந்து இப்போ சென்னையில இருக்கவங்க உங்களை பார்த்து வந்து சென்னையில இருக்கிறோம். இன்னொன்னு வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுல வெளியே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க லாரி ஷீட்ல போட்டுட்டோம். நியர்பை லாரி ஷீட்டுக்கு போயிடும். சோ எங்க மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் கிட்ட எங்களுக்கு இது இருக்கு. சோ அவங்க கிட்ட போட்டுறோம், அவங்க கொடுத்துலாம். ஆல் ஓவர் சென்னை வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ மந்த்லி கஸ்டமர்ஸ் வந்து வேலைக்கு போற கஸ்டமர்ஸா இருக்கட்டும், எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அவங்களால அனுப்ப முடியல ஒரு லிஸ்ட்டை எழுதி வாட்ஸ்அப்ல போட்டு அனுப்பிச்சா போதும். அதை நாங்க பேக் பண்ணி இங்க இருந்து போட்டுற மூலியமா அனுப்பிச்சுட்டுருவோம். டெலிவரி இங்க எங்க இருக்கோ அதுக்கு மூலம் போட்டுமா அதுக்கு அவங்க பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ மூலியமா கேஷ் அனுப்பிச்சிடலாம். அவங்க போட்டுற பே பண்ணி வாங்கிக்கலாம். சோ ரேட் வந்து எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? ரேட் நாங்க ஃபர்ஸ்ட் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் ரேட் போட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அவங்க அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு பேக் பண்ணிட்டு தென் போர்ட்டர் புக் பண்ணி போர்ட்டர் ஒரு ஆட்டோல அனுப்பிச்சுட்டுருவோம். ஆல் ஓவர் சென்னை. மிளகு இது ரெட் சில்லி லூஸ்ல இருக்கிறதா இருந்தா எவ்வளவு? ரெட் சில்லி வந்து அங்க வெளியே இருக்கு. ரெட் சில்லி வந்து ஸ்பைசியா இருக்கும். அது இது வந்து ஆந்திரா ஐட்டம். இதுலயே வந்து இன்னும் குண்டூர் மிளகு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட்னு சொல்லுவாங்க. இது வந்து 240 rupees. ஆமா, 240 rupees. இது வந்து 200 நம்ம விக்கிறோம். இதே கடைக்காரங்களுக்கு எடுக்கும் போது நாங்க 195 180 அப்படியே பல்கா கொடுத்துறது. இதுக்கப்புறம் புளி பாத்தீங்கன்னா புளி நம்மளுடைய கொஞ்சம் இந்த புளி நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தும்பூர் புளின்னு சொல்லுவோம். என்ன புளி? தும்பூர் புளி. கொட்டை இருக்காது இதுல. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்